நம்ம என்ன விளையாட வந்திருக்கோம்னா ஹைப்பர் ஷாட் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு கன் கேம், கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அந்த மாதிரி தான் இருக்கும். மொபைல் ஒன்லி சர்வர் வேணாம். இல்லை நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன். இங்கே பாருங்கள் நான் எத்தனை லெவல்னு, லெவல் 16. சரிங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்னெல்லாம் காமிச்சிட்றேன். என்கிட்ட த்ரலலா பிஸ்டல் இருக்குது. இது என்ன கன் தெரியல, பிஸ்டல் இருக்குது, ஸ்னைப்பர் பிஸ்டல் இருக்குது, ஷார்ட் கன் பிஸ்டல் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே போயிடலாம். அதனால த்ரலலேலோ எடுத்துகிட்டு இப்போ மேப்பில் போகலாம். என்னடா எல்லாம் ரெட்டாக இருக்கீங்க, நான் மட்டும்தான் கைஸ் ப்ளூ. நான் வாழைப்பழம் கன்று இருக்கு, மட்டும்தான் ப்ளூவா? எதுக்கு நான் மட்டும் ப்ளூ வந்தேன்? சரி விடுங்க, வாழைப்பழத்தை வச்சு சுடலாம். ஓஹோ, ஒவ்வொரு கிலுக்கும் ஒவ்வொரு கன் கிடைக்குமோ, நல்ல விஷயம். அவனை ஒரு கில் பண்ணிடலாம். இந்தா எவன்டா அது பின்னாடி இருந்து சுடுறது? எவனா இருந்தாலும் நேரம் வந்து சுடுங்கடா. ஓ ஸ்பின் இருக்கா? அதில் லெவல் 16 கைஸ், லெவல் 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. அது எல்லாம் போய் ஓப்பன் பண்ணுறேன்னு தெரில. நான் திருப்பி வந்துட்டேன். விசாட் கிட்டே இருக்குது, அது என்கிட்ட இருக்குது. சரி நேராக ஓடி போய் அங்கே நிறைய பேர் அவ்வளோ இது பண்ணிருக்காங்க. எல்லாம் போய் தடுத்துடலாம். எங்கடாவ இந்தாடா 6-7 தானே அது. லெவல் 36லேருந்து ஒருத்தன் என்னை கில் பண்ணான். அவன் தானே என்னை கில் பண்ணான். என்கிட்ட 6-7 இருக்குடா. 6-7 மீம் உங்களுக்குலாம் தெரியுமா கைஸ்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்னும் நல்லா ஜாலியான வீடியோலாம் போடலாம். இங்கேருந்து ஏம் பண்ணி பார்க்கலாமா? ஏம் பண்ண முடியாதா? என்னடா பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க கைஸ், ரொம்ப பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க கைஸ். பின்னாடி இருந்து அடித்தா எனக்கு எப்போவுமே பிடிக்காது. படத்துலாமும் பார்த்துருக்கேன் முன்னாடி இருந்து அடிக்கணும்னு, ஆனால் பின்னாடி இருந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. சரி இங்கேருந்து நம்ம இவனை அடிப்போம். ஓ இந்த கன்னு ராக்கெட் லான்ச்சர் கைஸ் என்கிட்ட இப்போ இருக்கிறது. ராக்கெட் லான்ச்சர் தான் நான் யூஸ் பண்ணி டொமால் டுமில் இனிமேல். யாருமே இல்லையே, யாராச்சும் இருந்தால் தானே நான் டொமால் டுமில் பண்ணேன். கீழே இருக்காங்க, கீழே போகாத. இது ஒரு டேஞ்சரான ஏரியா. அந்த ஏரியாவுக்கு போன யாருமே பிழைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதா. யாரும் என்ன சொல்கிறாங்கடா? தான் எவன்டா இவன் லெவல் 14 இருந்தாலும் என்ன சொல்கிறான்? நான் லெவல் 16. இருங்கடா ஒன்று. இந்தா சாவடா, இந்தாடா சாவடா, இந்தாடா சாவடா. ஸ்கெலிட்டன் லான்ச்சர். ஓகே, இப்போ வேறு ஏதோ நல்ல கண்ணு கிடச்சிருக்கா இல்லை எனக்கே தெரியல. நான் மட்டும் ப்ளூ டீமில் இருக்கேன், என்னால் கஷ்டமாக இருக்குது கைஸ் ஆட. எவனாச்சும் என் டீமுக்கு வந்தானா உச்சி பின்னி எடுத்துடலாம். ஏம் பண்ணிக்கலாம், ஏம் பண்ணி அடிக்கிறேன். அதுதான் ஏம் பண்ணிட்டுருக்கேன். சுடு. என்னடா பின்னாடி இருந்து ஓ முன்னாடி இருந்தால் தான் அடித்தானா? சாரி, இந்த கேமுக்கு புதுசு கைஸ், அதனால் பரவாயில்ல. எவ்ரி கில் கிவ்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் கன்னா. பரவாயில்லையே. அங்கே ஒருத்தர் இருக்கா, அவனை ஏம் பண்ணி முடியுமா? அதான் இப்போ இங்கே வருவான்னு நினைக்கிறேன். ஓ ஏற்கனவே அங்கே இருக்கானா? என்னடா ஆனவனா சொல்கிறீங்க? நான் வேறு சர்வர் போகலான் இருக்கேன் கைஸ். ஏதோ போர்ஷன் இருந்துச்சு, தேவலாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சூவி இல்லை எனக்குடா, எல்லாம் ஓடுங்கடா, எல்லாமே ஓடுங்கடா, எல்லாம் எனக்குடா. எவனாச்சும் இங்கே பக்கத்தில் வந்தாலும் அவ்வளோதான்டா, சாட்ரா. எவனாச்சும் நான் ஒருத்தர் நம்ம கொண்டோன்னா நம்மளுக்கு கீழே ஒரு எலும்புக்கூடு சிம்பிள் மாதிரி காமிக்கும், அவங்களுக்கே தெரியும் பார்த்தா. அவ்வளோதான், இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. MVP வேணா இல்லை எதுனா டெப்ரேச்சர்டா 6 டெப்ரேச்சருக்கு. இது பார்த்தீங்களா லெவல் 16. என்கிட்ட டைமண்ட்ஸ் கூட இருக்குது. பரவாயில்ல, டீம் டெத் மேட்ச் ஆனால் நல்லாலாம். என்கிட்ட தலலாவா? ஏன்டா? சரி உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கல, காமிச்சிட்றேன். வெறித்தனமாக இருக்க போதே. ஆனால் ஸ்னைப்பர் எடுத்து வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏம் பண்ணி போடலாம் எல்லாத்தையும். எங்கடா அவன்? இந்தாடா சாவுங்கடா. அதுங்கடா லெவல் அப்பு. அதனால் 500 டைமண்டு. எனக்கு எதுவுமே வேணாம், அதனால் உள்ளே போயிட்டு ஆடு நீ ஸ்லைட் பண்ணி ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். என்னடா நம்ம டீம்மேட்டே அடிக்க பார்க்குறானுங்க. ஓ நோ. ஓகே ஒருத்தனை அடிச்சாச்சு.
ஆனாலும் கொஞ்சம் சிம்பிள் காமிக்கலையே. பேசாமல் ஒரு ஸ்னைப்பரு இல்லை ஷார்ட் கன்னு அதை எடுத்து வந்துடலாம் அடுத்த மேட்ச்சுக்கு. லாபிக்கு போயிட்டு இந்தாடா ஏடி எத்தனை கில்லு. இந்த கில்லை முடிஞ்சா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா பீட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறையா இது ஆடுறவங்க யாராச்சும் இருந்தால் அவ்வளோதான், எனக்கு கில் பண்ணிடுவானுங்க. த்ரலலேலோ த்ரலலா பார்த்தீங்களா, காலில் இருக்க ஷூவை மாட்டினா அதான் ரீலோடு த்ரலலாக். இருங்க இல்லை ஜம்ப் பண்ணி ஹைட்டாக இங்கே வந்தாச்சு. இது எந்த ஏரியானா ஸ்னைப்பர் போட்டு சொல்லலாம், அந்த மாதிரி ஏரியா இது. ஆனால் ஸ்னைப்பர் தான் இல்லை. சரி விடுங்க, இந்த பில்டிங் மேலே வச்சு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். விட்டு பறக்கிறோம். அப்புறம் இருந்தாச்சு என்னடா இனிமே ஒன்று கூட காணும், எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க சுட்டு தள்ளிட்டாங்களோ. ஐயோ கிளாஸ் உடஞ்சிச்சு. இதே மாதிரி ஒருத்தன் கிளாஸ் உடஞ்சி வந்து சுட்டான். சரிங்க ஒரு ஷார்ட் இல்லை ஸ்னைப்பர் எடுத்து பார்க்கலாமா கைஸ்? எதை எடுக்கலாம்னு சொல்லுங்கள் கைஸ், என்கிட்ட இவ்வளோ இருக்குது கைஸ். சரி ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போவோம், நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். எத்தனை ஷார்ட் அடித்தா பிளேயர்லாம் சாகுறாங்கன்னு பார்க்கலாம். ஒன் ஷாட்னா ஸ்னைப்பரில் ஒன் ஷாட் தான், ஆனால் அதுக்கு ஸ்கோப் போட்டு சுட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்லோலி ரீலோட் ஆகும். இதுக்கு ஸ்கோப்பே போட முடியாது, ஸ்லோவாக சுடுன்னு நினைக்கிறேன். குதிடா ஹைட்டா அவ்வளோதான். பில்டிங்குள்ளே வந்து அங்கே இருக்கிற ஒருத்தனை ஏம் பண்ணி ஏரோப்ளைன் மேலே குதிச்சு பரவாயில்லையா லைட்டாக ஸ்பீடாக சுடுது. லைட்டாக தான் சொல்கிறேன். இவனை போட்டு தள்ளுங்கடா. ஆஹா கைஸ், இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னு தெரியுமா? ட்ரலாலாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்னைப்பர் ஒரு தடவை காமிக்கவே இல்லைல்ல. ஆனால் இதுக்கு ஏதாச்சும் ஹைட்டான இதாக வேணும், ஹைட்டான பில்டிங்குள்ளே போனால் தான் ஒர்க் ஆகும். அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஹைட்டான பில்டிங் போனால் இது ஒர்க் பண்ணுறதுக்கு பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கோப் போட்டு ஈஸியாக அடிக்கலாம். அதுதான் என்னடா போயிட்டே இருக்கு இது. ஓகே, இங்கேருந்து ஸ்கோப் போடலான்னு பார்த்தா உழுவுட்டே இருக்கேன். விழுந்தான்னு இன்னொரு தடவை ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டு நான் கீழே விழுந்துட்டே இருக்கேன். சரி இப்போ ஒரு நீ ஸ்லைடு, இன்னொரு நீ ஸ்லைடு, ஜம்பீஸ். இப்போ நீ ஸ்லைடில் இல்லாமல் சாதா ஜம்ப் பண்ணி ஏரோப்ளைன் மேலே போயிட்டு ஸ்கோப் போடுறோம். ஸ்கோப் போட்டால் அங்கே ஒருத்தர் தெரியிறானா, அவனை பாருங்கள் சுட ட்ரை பண்ணுற கீழேருந்து ஒருத்தர் அடிக்கிறான். சரி விடுங்க, நம்ம ட்ரலாவே எடுத்துக்கலாம். ட்ரலே லோ ட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம். வெண்ணா அப்பப்போ கண்ணு மாற்றிக்கலாம். மிச்சம் கண்ணோட ரீப்ளேஸ். இந்தாடா ஒருத்தன் அடிச்சிட்டா நீ ஸ்லைடில் வச்சு. நான் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். நல்ல நான் 8th பிளேஸ் தான் இல்லை கேமில். அவனை கொல்லுங்கடா, நானும் பறக்கிறேன் ஏறி. என்னடா பிறந்த எதுவுமே இல்லை. வானத்தில் போக கூட சுடுறானுங்க கைஸ். விட்டு அடிக்கலாம் கைஸ், வாங்க கைஸ். எங்கடா இருக்காங்க அந்த ஆப்போசிட் டீம்மேட்ஸ்? அது இந்த மேப்னால எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இல்லை ஸ்ட்ரக்சர்லாம் ஏதோ ஒரு மேப் இருந்துச்சு போன தடவை நான் வரும்போது, அது இப்போது இருந்துச்சுன்னா மாசாக ஆடுவேன். யாராலையும் என்னை பீட் பண்ண முடியாது. இல்லை பார்த்தீங்களா, வானத்துக்கு பறந்துட்டுருக்கேன். வானத்துக்கு பறந்து ஸ்லைடை கேன்சல் பண்ணி ஆடே குச்சி அவ்வளோதான் ஷார்ட்டு செத்துருவானுங்க. அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்பீடாக ஓடி ஒரு ஷாட்டு, 2 ஷாட்டு, 6 3 ஷாட்டு. ஐயோ டக்குன்றா ரீலோட். அவ்வளோதான். அப்படியே 4 ஷாட்டு அப்படின்னு போயிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது. நின்னா அவ்வளோதான். அதனால் போனஸ் கிடச்சிருக்கு. அந்த போனஸ்லாம் வச்சு என்ன ஆக முடியும் எனக்கே தெரியல. பரவாயில்ல, ஓடிட்டே இருந்தேன். ஒருத்தர் கில் பண்ணிட்டா பார்த்தீங்களா. கில் ஸ்டிக் இன்ட்டு 7. இப்போது இருங்க, எனக்கு ட்ரலாலாக தான் பிடிச்சிருக்கு. இருங்க, எனர்ஜி போர்ஷன் இருக்குது, அது குடிச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? சூப்பர். நல்லா ஸ்பீடாக வர்றேன். நிறையா போர்ஷன்ஸ் இருக்குது கைஸ். ஸ்லைடிஸ் என்ன பண்ணுறேங்க? சரி ப்ரோ, எல்லாம் வெளியே வாங்கோ, விட்டு இருக்கிற எல்லாம் வெளியின்னு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஒரு வில்லனை விட்டு வெளியே போய் அவனையும் இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு ஒருத்தனாச்சு கொல்ல முடியுதான்னு பார்க்க போகிறோம். ஒருத்தனை கொல்றதுக்கு நீ ஸ்லைட் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்மளால் இந்த வேலையை முடிக்க முடியும். அதனால் நீ ஸ்லைடோட டைம் இது. ஏதாச்சும் ஒருத்த மாட்டுங்கடா போதும், கீழே குச்சிட்றேன். விட்டு எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஓகே எங்கே குச்சாச்சு. என்னாச்சும் ஒருத்தனாச்சும் மாத்திரானான்னு பார்க்கலாம். இப்போ கீழே இங்கே பேட்டில் செய்கிறானுங்களா? இந்தாங்கடா. என்னடா பேட்டில் செஞ்சவங்களா காணோம். சரி பரவாயில்ல, இங்கே நின்றுக்கலாம். அங்கே வரான்டா பலியாடி. இந்தாடா வச்சுக்கோ. நான் ஃப்ளேம் டோர் வச்சுருந்தா இது பட முடியாது நினைச்சா. இந்தாடா. சே முடியல கைஸ். ஓஹோ, ட்வின்த்து பேசிவ் ஸ்பின்னா. இருங்க கைஸ், நம்ம இதை மாற்றிடலாம். நல்லாவே இல்லை. வேலைக்கு ஆகாது எல்லாம். காசு நிறைய இருக்குது, அதாச்சும் என்ன ஆக முடியுமோ. இது ஓகே எப்படிலாம் வேஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். இதாண்டா ரகட் பாய்க்கலாம் கரெக்டே. ஓகே திருப்பி பறக்கலாமா? ட்ரலலா வச்சு. இங்கே பாருங்க கைஸ், ஒரு ட்ரிக்கு கைஸ். இந்த மாதிரி வானத்தில் பறக்கும்போது ஸ்லைட் போட்டிங்கன்னா இல்லாச்சும் இடிச்சிட்டிங்கன்னு வைங்களா, அப்புறம் இன்னும் ரொம்ப நேரம் பறப்பீங்க இடித்து அது அவங்கள ஃப்ளை பண்ணி விட்டுரும் வேறு. அதனால் ரொம்ப நேரம் பறக்கணுன்னா இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஆளுங்க பாருங்க எத்தனை பேர் நம்ம ஆளுங்களுக்குள்ளே வரானுங்க. அதான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்கோம். எங்கள் ஆளுங்களுக்குள்ளே வந்தால் என்னென்ன இருக்கும் தெரியுமா? விட்டு எல்லாத்தையும் அடிப்போம், நாங்களும் அடி வாங்குவோம். அதான்டா எங்கள் ஆளுக்கு வந்தால் என்ன நடக்குங்கிறது. என்னடா இங்கெல்லாம் ஃப்ளைட் வச்சுருக்கீங்க? இந்தா தேவையில்லாமல் அண்ணனை கடுப்பேற்றக்கூடாது. பின்னாடி இருந்த ஒருத்தன் வேலை வெட்டிட்டான். பேக் டு மெனு எதுக்கு? நான் 12 kills பரவாயில்ல. இப்போது எமோட்ஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இருங்க, ஹாப்பி டான்ஸு. இது என்னது? ஓஹோ, இது இந்த எமோட்டா? இருங்க இது என்ன எமோட்? ஐ எம் அ பாடி பில்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லி எமோட் போட்டுட்ருக்கேன். இப்போ மேட்ச் உள்ள போகலாம். எமோட்டிஸ் இப்போ எவனாச்சும் அடிச்சுட்டு ஏதாச்சும் மீம் கட்டலாமா? மீம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். நான் எமோஷனல் டேமேஜ்னு ஒரு மீம் இருக்குல்ல, அதை பண்ணலான்னு வந்தேன். கரெக்டாக நான் அவனை போடுறதுக்குள்ளே அவன் என்ன போட்டு போயிட்டான். அதான் அதுக்கு தான் நான் ஈமுன்னு சொன்னேன். இருங்க இந்தாடா சாவடா. என்னடா பின்னாடி இருந்து அடிக்கிறானுங்க. ஏதோ ஒரே ஒரு ஹார்டாக இருக்கா. சரி வாங்க விடுங்க. இப்போ என்ன நான் இப்படி இருக்கோம், வெளியே போனோன்னே இமோஷனல் டேமேஜ் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த போட்டாச்சு. சூப்பர். மேலே ஏறி ஏரோப்ளைனில் குதிச்சு எல்லாத்துலேயும் போகணும். இன்னொருத்த ஏரோப்ளைனில் குதிச்சு வந்தால் நான் செத்துட்டேன். என்னடா என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்க? பிஸ்டல் எடுத்து சர்வே ஆக முடியுதான்னு பார்க்கலாமா? ஒரு பிஸ்டல் எல்லாத்தையும் முடிக்க போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம முடிக்க போதும், என் கதையை முடிக்க போகுது, அதான் அப்படி சொன்னேன். ஒருத்தனை கொண்டிருப்பேன்டா. இந்தாடா பிஸ்டல் வச்சா கொண்டேன். இல்லை நான் கொண்டிருந்தா தான் அந்த நான் சொன்ன எலும்பு கூட வந்திருக்குமே. இந்தாடா என்னடா மேலே பண்ணுறோம். இதா நான் கொண்டேன் கைஸ். பிஸ்டலை வச்சு 2 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டேன். அதான் பிஸ்டல் அப்போ வெறித்தனமானது இந்த கேமில். ட்ரலல்லாவோட அடுத்த மேட்ச்சில் MP40 ஏதோ ஒரு கன் என்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்து வந்து பார்க்கலாம். பிஸ்டல் வச்சு அவங்க பேஸ் உள்ளே போகலாமா? இங்கே தான் அவங்க பேஸ் இருக்குது. சொன்னேன்னா இதாங்கடா எமோஷனல் டேமேஜ் அப்படின்னு கத்த மாட்டேன். அடிச்சிட்டானுங்கடா என்ன பரவாயில்ல. ரீட்ரை ட்ரல்லலா கைஸ். இந்த கேம் ஆக்சுவலாக என் ஃபேவரட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் எனக்கு 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான் பிடிக்கும். சும்மா இருக்கும்போது எல்லா டைம்லேயும் ஆடுவேன். இப்போ இதுதான் சும்மா இருக்கும்போது எல்லா டைம்லேயும் ஆடுறேன். ஆனால் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. ரெட்ரோ ப்ளீஸ் ரெட்ரோ கோட் பண்ணுங்கள். எனக்கு ரெட்ரோ தான் பிடிக்கும். ரெட்ரோ ஆனால் ஈஸியாக இருக்கும் கைஸ், எல்லாத்தையும் அடிக்கலாம். சரி எதோ ஹாலோவின் வச்சுருக்காங்க, என்னென்னு போய் பார்க்கலாம். ஃப்ரீ ஃபார் ஆலா? ஓ கன் கேம் இது. கில் பண்ண வேறு ஏதாச்சும் வெப்பன் கிடைக்கும் அந்த மாதிரி. என்னடா பின்னாடி இருந்து வந்து அடிக்கிறாங்க. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி திருப்பி போகலாம்.
அதுக்குள்ளே ஆளாளுக்கு கீழ் வாங்கிட்டானுங்கடா. உங்களை இப்படியே விடக்கூடாது. அதனால் நானும் கில் பண்ண ஓடிட்டுருக்கேன். இந்தாடா சாவடா. ஒருத்தனை கொண்டாச்சு. இது எனக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்னடா பறந்து அடிக்கிறானுங்க. சரி, யாரெல்லாம் ப்ளூ யாரெல்லாம் ரெட்டு? நான் மட்டும் தான் கைஸ் ப்ளூ. ஏன்னு தெரில. இது என்ன கன்று? கன்லாம் மறையுது. ஏதாச்சும் ஒரு கன்னாச்சும் எடுத்துருப்பேன். போச்சு. நல்லா இருக்கே. பவுன்சி எங்கடாவ? அங்கெல்லாம் இருக்கானுங்க. ஒரு ஷாட்டு. பறந்து அடிப்போம் கைஸ். பறந்து எப்படி? பறந்து ஆமாம், ஸ்லைடிஸ். பறந்து பறப்போம் கைஸ். எப்படி? பறந்து அடிப்போம் தானே சொன்னேன். இந்தமாதிரி பறந்து பறப்போன்னு வச்சுக்கோங்க. விட்டு ஸ்லைட் பண்ணி தண்ணிக்கு போயிட்டு கொஞ்சம் திருப்பி தண்ணியில் வச்சு ஸ்லைட் போட்டால் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மேலே இடிச்சு பறந்துட்டே இருப்போம். திருப்பி என்ன ஜம்ப் பண்ணி ஸ்லைட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இங்கே நின்று பிஸ்டல் வச்சு அடிச்சிட்டு இருக்கானோ எல்லாத்தையும். எனக்கு மட்டும்தான் பிஸ்டல் ஆட வரும். உங்களுக்கெல்லாம் ஒருத்தன் வந்தாலும் அவ்வளோதான். இங்கே ஒருத்தர் இருக்கா பாவம். ஏட்ட மாட்டிக்கிட்டோன்னு தெரியாமல் ஏஎஃப்கேல இருக்கா. இவனை கொண்டில் கத்தி வச்சு எதுக்கு தேவலாமல் இவனுக்காக ஆமோலாம் வேஸ்ட் பண்ணணும். அதான் பின்னாடி இருந்தாலும் அடிக்கிறானுங்களே. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் யாரையும் விட மாட்டேன். நல்லா இந்த பில்டிங்கோட டாப்புக்கு போய்க்கலாம். இந்த பில்டிங்கோட டாப்புக்கெலாம் எது கரெக்டுன்னு எனக்கு தெரியும். அங்கே பறக்கிறானுங்கடா. எங்கேருந்தோ டேமேஜ் பண்ணிருக்கேன். அப்படியே ஸ்லைடு இங்கே தானே எங்கேயோ வந்தானுங்க. சரி, நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகலாம். ஸ்டக் ஆகிட்டேன்டா. இல்லை, தண்ணி இருக்கிற இடம் தான்டா எனக்குலாம் ஜாலியே. இங்கே ஒருத்தர் இருக்கா. நான் பரவாயில்லையே, நான் பார்க்கவே இல்லை. என்னடா மேலே போடுங்கடா. மேலே வந்தாச்சு. அவனை என் கூட மேலே வந்தான். அவனை அடிச்சிடலான்னு பார்த்தா முடியல. கீழே இருந்து அடிக்க ட்ரை பண்ணுறான்டா. பரவாயில்ல, இப்படி மேலே குச்சி இங்கே வந்து இங்கேருந்து ஒரு ஸ்லைடை போட்டு இடித்து பறக்கலாம். இடித்து பறக்கலாம். நான் எக்ஸ்பர்ட் கைஸ். இது எல்லாரையும் கில் பண்ணும் போலே ரெட் டீம் ப்ளூ டீம்லாம் இல்லை. ஸ்கார் ஹெச் பிக்கப் பண்ணிட்டேன். இல்லை அடிக்கலை. ஓகே, இப்போ திருப்பி போகலாம். என்னடா த்ரல்லாவை எடுத்துறீங்க? சரி, வாட்டரில் குச்சி ஸ்லைட் பண்ணி போகலாம். என்ன இந்த வாட்டர் டெய்லியும் பச்சை கலர் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இதான் என் ஏரியா. என்னடா மரத்தடியில் வந்துச்சா பிடிக்க மாட்டேன்னு நினச்சியா? என்னடா ஓடிட்டே இருக்கீங்க? சரி, வானத்தில் போய் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் எல்லோரும் என்கிட்ட இப்படி அடி வாங்குறாங்களோ, நானும் ஏன் இப்படி அடி வாங்குறேனோ. லெவல் 36. இவங்கிட்ட தான் நான் நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். ஃப்ரீ ஃபார் ஆளா? எதுக்கு ஃப்ரீ? அதான் சொன்னேன்ல, யாருனாலும் அடிச்சுக்கலான்னு. அதான் இந்த ஊரில் ஃப்ரீ ஃபார் ஆல். வாட்டரா? வாட்டர், பச்சை கலர் வாட்டர். இல்லை, ஜாலியாக ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இங்கேருந்து ஒரு ஸ்லைட் பண்ணி பறக்கணும். பறந்து வந்து இங்கே இடிச்சுக்கிட்ட. பரவாயில்ல விடுங்க. ஃப்ரீ ஃபார் ஆல்ரா. ஃப்ரீ ஃபயர் ஃபார் ஆல்ரா. லாகின் பண்ணாமே ஃப்ரீ ஃபயரை கெஸ்ட் ஆடுங்கடா. அதான் ஃப்ரீ ஃபார் ஆல். இதெல்லாம் என்ன கன்னோ தெரில கைஸ். விட்டு அடிக்கிறாங்க. நம்ம பேசாமல் கன்னை மாற்றிடலாம் கைஸ். நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வந்தவொடனே அடிக்கிறானுங்க. சரி, ஸ்லைடை போட்டு போ. ஸ்லைடை போட்டு இங்கே வரைக்கும் வந்தால் பெரிய விஷயந்தான். 2 பேர் ஒரே சைக்கிள் அடிக்கிறானுங்க. பரவாயில்ல, இப்போ நான் வேறு கன்னை போய் மாற்றலான் இருக்கேன். அதனால் இப்போ அடுத்தது எப்பயாச்சும் செத்துறேன்னா வேறு கன் தான் கன்ஃபார்ம். ட்ரல்லலாம் இல்லை, MP40 தான். இதுக்கு நான் இந்த ட்ரல்லலாம் வச்சு இருக்கிறதுக்கு பிஸ்டல் வச்சு அடிச்சிடலாம் போலடா. அப்படி ஆடலாம். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மேட்ச்சு ட்ரல்லலாம் வச்சு ஆடலாம். ஜாலியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே என்னடா என்ன அடிக்கிற? அடிச்சிட்டேன்டா. ட்ரம் கன்னா? நல்ல கன்றா. பரவாயில்ல, நல்ல கன்லாம் வச்சுருக்க. நல்ல கன் வச்சு இந்த ஒரே கண்ணனால உன்னை கொண்டு கிண்டல் பண்ணாம போடுறேன். ட்ரம் கன் வச்சுருக்கேன்.
மிஷின் கன்று வச்சுருக்கேன். எல்லா கன்னையும் வச்சு எல்லாத்தையும் சுட்டுறேன். இங்கடாவன் ஏ ஓ மை காட் எங்கேருந்து ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிறானுங்க. பரவாயில்ல, ஸ்னைப்பர் வச்சு தானே அடிக்கிறானுங்க. நம்ம சப்பையாக போகலான்னு பார்த்தா தலையெல்லாம் வச்சு அடிச்சிட்டானுங்க. MP40 எடுக்கிறேன்டா, உங்களெல்லாம் இப்படியே விட மாட்டேன்டா. MP40 இல்லை என்ன இருக்கும்னு எனக்கு தெரில. இந்த கன்று வச்சு நான் ஒரு தடவை கூட ஆடினதே இல்லை. சும்மா ஆடி பார்க்கலாம் தான் எடுத்தேன். ஏம் கூட இல்லை பண்ண முடியாதா, வேஸ்ட்டு. ஓகே, ஒருத்தனை கில் பண்ணியாச்சு இதை வச்சு. அதனால் ஓகே, ஃபஸ்ட்டு கில் ஒருத்தனை இதை வச்சு பண்ணிட்டேன். செகண்ட் கில் பண்ணியாச்சு. ட்ரல்லலானா எல்லாம் பண்ண முடியாது. ஃபேமஸாக இருக்கிறதா சரி எடுத்துப்போ, யாருக்கு என்ன. ஸ்டீல் இட் ப்ரோ. கில் பண்ணி இவளோட ஹெல்த்லாம் நம்ம எடுத்துகிட்டு இவனோ எளிய கில் பண்ணான்னு பார்த்தா முடியலையே. டக்குன்னு ரீலாட் ஆகி முடி இதா ஒழிஞ்சிருந்தா கண்டுபிடிக்க மாட்டோம் நினச்சியா? சப்ப ஏ தன் 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 கேன்சல் ஸ்லைடு. இங்கே வந்துட்டு எல்லோரும் இங்கேருந்து ஓடலான்னு பார்த்தா முடியலையே. இருங்க கைஸ், இது என்னது? பனானாவா? இந்த பனானா எனக்கும் வேணும் கைஸ், செம்மையாக இருக்கு. பனானா கன் போட்டு எல்லாத்தையும் அடிக்கலாம் போல். இப்போது திருப்பி நீ ஸ்லைட் போடலான்னு பார்த்தா இல்லை. அந்த வாட்டர் இங்கே இல்லைங்க. நான் அங்கே வாட்டரை பார்த்துறேன். அதனால் இங்கேருந்து ஸ்பீடாக பிச்சுட்டு போயிட்டு வாட்டரில் போயிட்டு ஒரு திருப்பி நீ ஸ்லைட் போட்டு அப்படி இங்கேருந்து நீ ஸ்லைட் பண்ணி இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அதுவும் ஆகலை. இங்கே மேலே வந்துடலாம். மேலே வந்துட்டு மேலே ஏற ட்ரை பண்ண முடியல. என்னடா கத்தியாச்சுலாம் என்ன கொள்றீங்க? அபி கேமிங் தமிழ்ரா. ஓ, அது மேட்ச் முடிஞ்சிச்சா? ப்ரீஸி பே நல்லாயிருக்குமே. சரி, பிளாக் அவுட் போய்க்கலாம். நான் பிளாக் அவுட் சப்போர்ட். பிளாக் அவுட்னா என்னன்னு தெரியும், யாருனாலும் கொண்டுக்கலாம் தானே. ஓ, ப்ளூ டீம் ரெட் டீம்னா பரவாயில்ல. கேப்சர் த ஃப்ளாக்டா. ஸ்லைடீஸ் MP40 இஸ் பவர் ப்ரோ. MP40 இஸ் பவரு. அவன் இன்னும் MP40 அதை என்ன கொண்டான். இதெல்லாம் ஏம் பண்ண முடியாதுல்ல. வந்துட்டு ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஸ்லைடு விட்டு ஒரே ஸ்லைடு எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணோம். அந்த மாதிரி வந்துட்டு கிளாஸ் என்ன நம்ம ஃப்ளாகே ஒருத்தன் எடுத்தானா? ஹாய் ப்ரோ, வானத்தில் பார்த்தா விட்டுருவோமா? என்னடா டக்குன்னு என்னடா இவன் வேறு குறுக்காரான். நீ போய் எவ்வளோ பார்த்துக்கோ, நான் இவனை பார்த்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கதை முடிஞ்சிச்சு. அங்கே போகிறான் எனிமி. அவனை போய் பிடிச்சி அடிங்கோ. அவன் அவங்க ஃப்ளாகுக்கு போயிட்டுருக்கான். நம்ம அவன் ஃப்ளாக் எடுத்து வந்துடலாம். இந்தாடா சே, டக்குன்னு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஸ்லைட் பண்ண முடியுதா? என்ன நம்ம அப்போ எடுக்கலையா? சரி விடு. நோஸ் கில் பண்ணிட்டான்டா. எனிமி ஃப்ளாக் ஹேஸ் ரிட்டர்ன்ரா. எங்கள் ஃப்ளாக் எடுக்க தானே வராங்க எல்லோரும். நம்ம ஃப்ளாக் அவங்க எல்லாத்துக்கும் தந்துடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வந்தால் எல்லாத்தையும் கில் பண்ணுறோம். விட்டு ஒரே ஒன் ஷாட்டு தான். என்னடா இங்கே வரீங்க? ஓஹோ, பின்னாடி இருக்கீங்களா? பின்னாடி இருந்தெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் ஒருத்தன் காலி, ரெண்டாவது காலி. MP40டா. உண்மையிலே சொல்கிறேன் கைஸ், அந்த ட்ரலலாவோட இது பெஸ்ட்டு. ஏங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் கில் பண்ணிருக்கேன்னு. பரவாயில்ல, இருங்க கொஞ்சம் கிட்ட போய் கில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஏன் நம்ம ஃப்ளாகே ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறான்டா. அவனை எல்லாத்தையும் கில் பண்ணுங்க. ஃபேமஸை வச்சுலாம் என்னை கில் பண்ணுறாங்கடா. நான் ஒருத்தனை கில் பண்ணால் மேலே மெசேஜ் வருதான்னு பார்த்துக்கோங்க. கேப்சர் யுவர் ஃப்ளாகா. எல்லோரும் இப்போ இதான் பிளானு. எல்லோரும் எனிமி ஃப்ளாக் எடுக்கிறோம்.
நான் மட்டும்தான் இந்த குரூப்லேயே நல்லா ஆடுறேன் போலயே. ஹேஸ் டேக்கன் யுவர் ஃப்ளாகா? சரி பரவாயில்ல, எடுத்துகிட்டு போ, எனக்கு பிரச்சனையே இல்லை. சாவு. ஓ மை காட் ப்ரோ, இந்தா நீ அது உள்ளே போனால் சேஃபு. அதுக்கு முன்னாடியே நான் ஒன்று வெட்டிட்டேன். ஒரு நாள் உள்ளேருந்துலாம் அடிக்க முடியாது. பின்னாடி இருந்த ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான்டா. ஃப்ரீ ஸ்பின் கிடைக்கிது, அதில் காயின் தவிர வேறு எதுவும் கிடைக்கல. அதான் கைஸ் காயின் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கிரியேட்டை எப்படி தான் எடுக்கிறது, இதில் போய் எடுக்கிறது? சரி விடுங்க, அதில் என்ன பேனரா டைட்டிலா? இல்லை வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். நான் திருப்பி உள்ளே போய் கேப்சர் ஃப்ளாக் ஆடிட்டுருக்கேன். இங்கே உள்ளே போகணும், கொஞ்சம் ஜம்ப் பண்ணணும், கொஞ்சம் தூரத்தில் ஸ்லைட் ஆடணும், அப்படியே போகணும், எல்லாத்தையும் கில் பண்ணணும். கில் பண்ண ஹெல்த் நிறையா போகும் எல்லாத்துக்கும். பார்த்தீங்களா, நான் MP40 வச்சு கில் பண்ணன்னு மேலே வந்துச்சு. நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் பார்த்தேன். எங்கள் எல்லாம் அப்படி பேட்டில் பண்ணுறோம், நம்ம இப்படி போய்க்கலாம். இதுக்கு அந்த சைடு போய் என்ன பேட்டிலில் போய் மாட்டணும், அவ்வளோதானே. அதுக்கு நான் இந்த சைடு போய்ப்பேன். இன்னும் நம்ம ஃப்ளாக் ஒருத்தர் எடுத்தானா, அவனை விடக்கூடாதுடா. எங்கடாவன் மேலே ஏறதாண்டா ட்ரை பண்ணுறான். பறந்து அடிக்கணும். இல்லை, அவன் எங்கேயோ கீழே போயிட்டுருக்கான். அங்கே பார்த்துறேன்டா, பார்த்துட்டு அவனை அடிச்சிரு. சரி, அவனை தான் அடிக்க முடியல, தூரத்தில் ஒருத்தர் இருக்கான், அவனை அடிச்சிடலாம். ஒருத்தனே இப்போ தான் அடிக்கிறோமா? என்னடா த்ரல்லெல்லாம் வச்சு இங்கே பாருங்க, லெவல் 36 கிட்ட தான் நம்ம அடி வாங்கிட்டே இருக்கோம். இந்த கேம் ஜாலியாக இருக்கும் கைஸ். ஏன் தெரியுமா, மிச்ச கேம்லாம் ஒரு மேட்ச் ஆடு ரொம்ப நேரம் ஆயிரும், அதனால் போர் அடிச்சிடும். ஆனால் இது அப்படிலாம் இல்லவே இல்லை, செம்மையாக இருக்கும். ஒரு மேட்ச் ஆட 2 செகண்ட்ஸ் போதும், ஈஸியாக ஆடிடலாம். என்னடா 36 என்ன கில் பண்ணிருக்கான்? நம்ம கிட்ட தாண்டா வரான், நம்ம ஃப்ளாக் கிட்ட. இப்போ நம்ம ஃப்ளாக் கிட்ட வருவான். வரலையோ, நல்லது தான். இந்த சைடு ஸ்லைடு. ஓகே, என்னடா எனக்கு முன்னாடியே ஒருத்தன் போகிறான், அவனையும் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஹெல்ப் வேணும். இருக்கலாம் சர்ப்ரைஸ். என்ன அடிக்கிறானா? இல்லை, இவன் நம்ம முன்னாடி இருந்ததை அடிச்சிருக்கான். இன்ஸ்டன்ட் ரிவைவ் பண்ணலாம் என்கிட்ட, ஆனால் ஒரு ஹார்ட் தான் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி ரிவைவ் பண்ணுறதே பெட்ரு தான். இப்போ நம்ம ஃப்ளாக் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறான். சரி விடுங்க, நம்ம அவன் ஃப்ளாக் எடுத்துக்கலாம். எடுத்தானா ஒரே பிரச்சனை என்னென்னா ஸ்லைட்லாம் வேலைக்கே ஆகாது. நல்லா என் ஃப்ளாகுக்காக ஓடிட்டுருக்கேன். இந்தா ஹேஸ் கேப்சர் யுவர் ஃப்ளாக். ஏதாச்சும் நம்ம ஃப்ளாகை கேப்சர் பண்ணிட்டாங்களாம். எப்படி போனாங்க நான் சொல்லவா? இப்படி ஓடி போயிட்டு இங்கே ஃப்ளாக் எடுத்துட்டு ஸ்பீடாக இங்கே பறந்து இங்கே வானத்தை பார்த்து ஓடி போகும்போது ஹெல்த் போனால் என்ன கேட்கக்கூடாது, அதான் மித்து. ஹெல்த் போச்சுடா. சே, இப்படி பண்ணுறாங்க எனிமி டீம். நல்லா வச்சுலாம் என்ன அடிக்கிறானுங்க. இருங்கடா எனிமி டீம்ஸ், என்னடா ஆளாளுக்கு வரீங்க? காப்பாற்றுங்க, அவனை அடிங்க. எவனாச்சும் அடிங்கய்யா. அடித்தானுங்களா? நல்லது தான். இந்தா நீ ஸ்லைடு இந்த வச்சுக்கோ. இந்தாடா லெவல் 36 தான் நீ, இல்லையா? சரி பரவாயில்ல. என்னடா இப்படி அடிக்கிறானுங்க. நான் லெவல் எவ்வளோ? லெவல் 16ன்னு நினைக்கிறேன். கேப்சர் த ஃப்ளாக். இருங்க, ஃப்ளாக் கேப்சர் பண்ண முன்னாடியே நிற்பாங்களாம். அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா? வானத்தை பறக்கிறானுங்களே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற முக்கால்வாசி எனிமீஸ்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நேராக இப்படி பறந்து திருப்பி இங்கே வந்து பறந்து அப்புறம் அப்படியே இங்கே வந்து பறந்து அப்படியே இங்கே மொட்டை மாடிக்கு வந்து
அப்படியே விட்டு வெட்டியிருப்பேன், முடியல. பரவாயில்ல, நம்ம கீழே போகலாம். போய் இந்த டீமோட ஃப்ளாக் எடுக்கலாம். இந்த டீம் இல்லை, இந்த டீம்மேட்ஸை அடிச்சு கொண்டுடலாம். டேக் த எனிமீஸ் ஃப்ளாக். இந்தாடா சாவுங்கடா, என் டீம்மேட் நான் காப்பாற்றுறேன்டா. சன் ஹூனி அது யாரா? என் ஃப்ளாக் எடுத்து ஓடுறான்டா. அவனை எவனாச்சும் போய் பிடிங்கடா, அவன் ஜெயிச்சிடணும்டா. இங்கே வந்துட்டான்டா தலை. என்னடா எனிமி ஃப்ளாக்ஸ். நமஸ்தே. நான் இவனை தான்டா ஏமைக்க போகிறேன், பேக்கன். இல்லை வேணாம், இவனை ஏமைச்சிக்கலாம். நேராக போய் அடித்தாதான் கெத்தே, இல்லைன்னா அது பேர் வெத்தே. அதனால் நான் ஸ்லைட் பண்ணிட்டு வெளியே வந்து இப்போ ஸ்லைட் பண்ணிட்டு உள்ளே போய் அப்படி பண்ணோம். ஓஹோ, யூன்லாக் நியூ இது வால்ட் ஆர்ப் அபிலிட்டி. எங்கே போய் பார்க்குறது? எல்லாம் கிரேட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சாப்பா இல்லையா, நம்ம இன்னும் பார்க்கல. இல்லை என்னதுடா இது? இதெல்லாம் இது விடு. கிரேட்ஸ் எல்லாம் விட்டுடலாம். ஸ்கின் கேசஸ் இதவா? ஓப்பன் டைமண்ட் ஒன்று ஓப்பனு. ஸ்கிப் பண்ண எதுவும் ஆகலை. ஓசன் வேவ்ஸ் எக்யூப் போடு. நல்ல கன்னு கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கோல்டு ஓப்பன் பண்ணிடலாம். கட்டானாவா? ஒரே செகண்ட். இப்போ லோட் அவுட்டில் ஏதாச்சும் இருக்குமா? இல்லையா? வேஸ்ட். சரி, இப்போது உள்ளே போய் ஆடலாம். இப்போ போய் எல்லாத்தையும் அடிக்கணும். நம்ம மேலே ஒருத்தன் போனான்னு நினைக்கிறேன். அவனெலாம் யார் பாப்பா? நம்ம என்ன வேலையோ அதை மட்டும் ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நினச்சி என்னது என் ஃப்ளாகே ஒருத்தன் எடுத்திருக்கானா? இந்த சாவு என்னடா அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஓட்டிங். ரெட்ரோ எனக்காக ரெட்ரோ எவனாச்சு? ரெட்ரோக்கு 3, ஆனால் அது 5. ரெட்ரோ 4 வந்துருச்சு. முடியலடா. ரெட்ரோவா? இல்லை கன் கேமு. இல்லை யாருனாலும் போட்டுக்கலாம். இந்தாடா பின்னாடி ஒருத்தர் இருக்க, அவனை விட்டு உனக்கு வேறு எனிமி வேணுமா? சரி விடு, இது நல்ல கன் தான், அதனால் இதை வச்சுக்கலாம். ஓகே, ஒருத்தனை கில் பண்ணியாச்சு. ஓகே, கில்ரா. ஏய் நல்ல கன்ரா. ஃப்ளேம் த்ரோவர் தான் கெத்தே. ஃப்ளேமு என்னடா பிஸ்டல் மாதிரி பேப்பரை தந்தால் நாங்கள் ஏமாந்துருவோமாடா? பிஸ்டல் மாதிரி பேப்பராங்க கைஸ். இந்தாடா எங்கே போகிறேன்? பிஸ்டல் பேப்பர் வச்சே கொள்வாண்டா ஒன்றெல்லாம். இங்கே தேவையில்லாம வாண்டடாக வரானுங்க. ஓகே, ஆப்பிளு. தக்காளி. பூம். ராக்கெட் லான்ச்சர். இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் ஒன் ஷாட் ஓப்பன் அது வரைக்கும் போதும். இந்தாடா ராக்கெட் லான்ச்சர்ரா. ராக்கெட்டீஸ். பூம் பேம். பண்ண எதுவும் நடக்கலை, அதனால் இன்ஸ்டன்ட் ரிவைவ் பண்ணிடலாம். திருப்பி அதே இடத்துக்கு வந்துருச்சு போல். இப்போ எடுத்து ராக்கெட்ரா. டொமேல் பண்ண எதுவும் நடக்கலையே. பரவாயில்ல கைஸ், இப்போ வரேன் கைஸ். கன் கேம் தெரியும் ப்ரோ, இது கன் கேம்னு. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கன் தானே. அவனை வெட்டுங்கடா, அவனை பம்ப்கின் வச்சு அடிங்கடா. என்னடா பம்ப்கின் வச்சு அடித்தா ஒரு ஹெல்த்து கூட போகல. எவனாச்சும் கில் பண்ணி அவனோட கண்ணை எடுத்தால் தான் உண்டு. டக்குன்னு போங்கடா. இல்லை இப்போது ஸ்லைட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராம்ப்ளின் சைடு போயிட்டு இங்கே வந்துட்டு உன்னை கில் பண்ண பார்க்கலாம். இந்த இதை வச்சு
இந்தா இப்போ எதுவும் ஆகலை. இப்போ எனக்கு பனானா கிடச்சிச்சு. பனானா தான் இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச ஓவர் பவர் வெப்பன். அதனால் இப்போ பாருங்க கைஸ் ஓவர் பவரை த்ரலேலோக்கு இது பரவாயில்ல. த்ரலேலோ த்ரலலா ஒர்க்கலேலோ ஒர்க்கலா கேட்டோரிட்டோ போட்டாமோ அப்படின்னு எடி கைஸ் சுற்றிலே இருக்கணா. என்னடா ஏதோ ஏலியன் பிளாஸ்டர் வந்திருக்கு எனக்கு. சரி இது வரைக்கும் 10 கிலாச்சும் அடிச்சிருக்கேனே. இதை ஏலியனை வச்சு எவனாச்சும் கொல்ல முடியுமா? எனக்கு இதை வச்சு எவனாச்சும் கொண்டேன்டா. என்னடா இதுக்கு ஏகேவா? ஏகே எங்கே ஏலியன் எங்கே? எனக்கு ஏலியனே தாங்க பார்ப்போம். இந்தாடா டைடா. இது ஓகேடா, நல்ல கன் தான்டா, ஒத்துக்கலாம். இப்போ ஸ்கல் இது நல்ல கன் கைஸ், நல்ல கன் இது. அதனால் எடுத்து போயிடலாம். அங்கே ஒருத்தனை பார்த்துறேன். இந்தா ஸ்கல்லு வச்சே அடிப்பேன்டா, எலும்பு கூட வச்சு அடிப்பேன்டா. ஓ பவு நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் போகும். நம்ம இப்போ மிச்சம் அவங்க என்ன பெண் வச்சுருக்காங்களோ அது நம்மளுக்கு தானாக கிடச்சிடும் போல். ஒன் ஷாட் பரவாயில்லையே. ஃபேமஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்னென்னா அதான் ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரி கன்னே கிடச்சிருக்கு. ஒன் ஷாட் போகல. சரி இப்போ யாரும் இருக்குது, அதை வச்சு அவனையாச்சும் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். தன் தன் தத்தன் தன் தத்தன் 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 தன் 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 இதுவா வேக். அது வச்சு கூட ஒருத்தனை நான் கொண்டிருக்கேன் கைஸ். இந்த விசாட் தான் கைஸ் இன்னும் நல்லா இருக்கு. விசாடு பனானா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ பாருங்க கைஸ், பறக்கிறேன் கைஸ், பறந்துப்பா எல்லாத்தையும் அடிக்கிறேன் கைஸ். இதை வச்சு நிஞ்சா மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. ஒன் ஷாட்டாச்சும் வைக்க முடியுமா? ஒன் ஷாட்லாம் வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரே இடத்துல குத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் கில்லு. இப்போ என்ன வருது? இதுவா? இது என்னன்னே எனக்கு தெரியாது, சும்மா நல்லா இருக்கு. அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். ஓகே ஸ்னைப்பரா? எனக்கு இப்போ ஸ்னைப்பர் கிடச்சிச்சா என்ன? இல்லவே இல்லை, அதே பழைய கன்னாக இருக்கும். இல்லை கைஸ் ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரி கன் கைஸ். ஏன் எல்லாம் எனக்கு ஸ்கோப்பாகவே வருது? பரவாயில்ல, இங்கேருந்து அங்கேருந்து அடிக்கலாம். அடிக்க முடியல. சரி வாங்க கைஸ், நம்ம கொஞ்சம் கிட்ட போய் அடிக்கலாம். எதுக்கு போரி? 29 கில்லாம் டாப் மேலே எடுக்கலான்னு பார்த்தா முடியல. வானத்திலே ஏர்லேயே வச்சு முடிச்சிட்டேன் கைஸ். என்னாச்சு இப்போ? அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சா கைஸ்? நம்ம மேட்ச்சில் போயிட்டு கேம் முடிச்சுக்கலாம். ரெட்ரோ சூப்பரு, எனக்கு பிடிச்ச மேப்பு. இப்போ பாருங்க கைஸ், ரெட்ரோவில் நான் பண்ணுறது எல்லாத்தையும் பாருங்க கைஸ். டீம் டெத் மேட்சா? போங்கடா, கன் கேமுக்கு தந்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கன் கேம் தான் இதுக்கு ஃபன்னு. இந்தா ப்ரோ, டை ப்ரோ. என்னடா பேக்கன்லாம் என்கிட்ட அடி வாங்க மாட்டேங்கிறான். சரி அடி வாங்கிட்டான், பரவாயில்ல, நல்ல பையனாக இருக்கான் பேக்கன். நானே ஒரு பேக்கன் தான், இல்லைனா பேக்கனை பற்றி தப்பாக பேசுகிறேன்னா? பேக்கன் பரம்பரை ஃபேமஸ் வேணவே வேணாம். எதுக்கு தேவலாம் ஃபேமஸ்லாம்? இதாடா ஸ்லைடோட மூவை பற்றியா? இது என்னது? அதே ஃபேமஸா? எதுக்கெல்லாம் ஃபேமஸாக வச்சுக்கிட்டே வரானுங்க. அது ஒன்றும் அவ்வளோ ஓவர் பவர்லாம் இல்லையே. MP40யோட கம்பேர் பண்ணமாலாம் சுத்த வேஸ்ட்டு ஃபேமஸ்ஸு. என்ன தான் ஃபேமஸாக இருந்தாலும் சுத்த வேஸ்ட்டு தான். அதனால் இப்போ பறந்து அடிக்கலாம். இந்தாடா தேவலாம் எங்கள் டீம்மேட் கிட்ட பிரச்சனை பண்ணி கொண்டா அவ்வளோதான். எவன்டா அது பின்னாடி இருந்து அடிக்கிறது? எவன் எங்கேருந்து அடிக்கிறான்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா. திருப்பி இங்கே வந்து கில் சே. ஓகே கைஸ், இருங்க கைஸ், நம்ம லோட் அவுட் ஏரியாவில் போய் முடிச்சுக்கலாம் எமௌண்ட் போட்டு.
ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.